ஐபிஓஸ் நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் 2025ல பார்த்தோன்னா there were about 104 IPOs got listed. அதில் ஆல்மோஸ்ட் 70 IPOs gave a listing day return. Listing day returnனா லிஸ்டான அன்றைக்கே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அரௌண்ட் 5% to ஆல்மோஸ்ட் 80% வரைக்கும் சில ஐபிஓஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட பிராண்ட் நேம் மட்டும் பார்க்காம, ஸோ அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, அவங்களோட டெட் என்ன, ஸோ இதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த செக்லிஸ்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இது என்ன மாதிரியான ஐபிஓ, வெதர் இட்ஸ் அ ஆஃபர் ஃபார் சேல் ஆர் இட்ஸ் அ ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஆஃபர் ஃபார் சேல் OFS அப்படின்னு சொல்லுவோம். ஆஃபர் ஃபார் சேல் என்ன நடக்கும்னா எக்ஸிஸ்டிங் ப்ரமோட்டர்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் லார்ஜ் ஷேர் ஹோல்டர்ஸ் தே வில் பி செல்லிங் தேர் ஷேர்ஸ் டு தி பப்ளிக். ஸோ அந்த ஷேர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து ப்ரமோட்டர்ஸ்க்கு தான் போகும். ஸோ பேசிக்கலி ப்ரமோட்டர்ஸ் ஆர் செல்லிங் தேர் ஷேர்ஸ் அண்ட் மேக்கிங் தேர் ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரியான ஐபிஓ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு லிஸ்ட் ஆன அப்புறம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இன்னொன்று வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூவில் என்ன ஆகும்னா கம்பெனி வில் பி இஷ்யூங் அ ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு தி பப்ளிக். ஸோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பணத்தை வந்துட்டு they will be using it for for the future projects or expansion, ஒரு R&Dக்கு இல்லை அவங்களோட டெட்டை குறைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ which will be good for the company and good for the investors also. And there are one more category is OFS இருக்கும், ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஐபிஓலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கிரைட்டீரியாலாம் செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.